தொடரும் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம். எஸ்மா சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசு, அச்சத்தில் சாமானிய மக்கள். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர் புக் பண்றதுக்கான நாட்கள் 21 நாள்லேருந்து 25 நாட்கள்னு அதிகரிக்கப்பட்டிருக்கு. வணிக உபயோக சிலிண்டர், ஹோட்டல் மாதிரியான கடைகளில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருடைய விலை ஏற்றம், தடை, அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் நிறுத்திட்டாங்க விநியோகத்தையே. இதால் ஹோட்டல்களில் மெனுங்கிறது குறைஞ்சிருக்கு. சில இடங்கள் ஹோட்டல் மூடப்படக்கூடிய சூழல்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதால் ஹோட்டலில் சாப்பிடக்கூடியவங்களுடைய நிலை என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி. இதுக்கிடையில் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியிருக்கு மத்திய அரசு. ஏன் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தினாங்க? சிலிண்டருக்கு ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு? போருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எப்போ இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இங்கே போர் நடக்குது. அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் அது ஏன் சிலிண்டர் வரைக்கும் எதிரொலிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் சிலருக்கு இருக்கலாம். அதாவது நம்ம இந்த போர் தொடர்பான செய்திகள் கேட்க தொடங்கினதுலேருந்தே ஹோர்முஸ் நீரிணை, அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை மூடினது தான் இன்னைக்கு நமக்கு சிலிண்டர், அதை வீட்டு உபயோக சிலிண்டரில் 60 ரூபா கூட்டுனதாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ ஹோட்டலில் பயன்படுத்தக்கூடிய வணிக உபயோக சிலிண்டர் தடை ஏற்பட்டது, ஹோட்டல் மூடக்கூடிய சூழலுக்கு போனது எல்லாமே சிலிண்டர் தட்டுப்பாடு தான். அந்த நீரிணையை மூடினது தான் இதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா அதிகப்படியான கச்சா எண்ணெய், அதாவது 60% அதிகமான எரிபொருட்கள் கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எல்லாரும் தங்களுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு நீரிணை. அதை ஈரான் மூடினதுனால தான் இப்போ பல கப்பல்கள் கச்சா எண்ணெய்களோடையும் எரிபொருள்களோடையும் அங்கங்கே அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணினா மட்டும்தான் எங்கே போய் சேர முடியுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த கப்பல்கள் எல்லாம் போக முடியும். அது மூடி இருக்கிறதுனால ரொம்ப தூரம் தொலைவுகள், பல நாட்கள், பல மாதங்கள் அதிகமாகலாம் அவங்க எங்கே போய் சேரணுமோ அந்த நாட்டை சேர்றதுக்கு. அதனால தான் ஈரானுடைய பிரச்சனை சுமூகமாக முடியணும், இஸ்ரேல், அமெரிக்கா கொஞ்சம் அமைதி காக்கணும், ஈரானும் பதிலடி தாக்குதல்களில் தொடரக்கூடாதுன்னு பல உலக நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்காங்க. சிலிண்டர் இந்த நீரிணை மூடினதுனால இப்போ தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு இந்தியா ஏதாவது பண்ணணும் இல்லையா? நம்ம நாட்டு அரசு என்ன பண்ண போறாங்க அதுக்காக தான் எஸ்மா அப்படிங்கிற சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இது என்ன எஸ்மா சட்டம் அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்ங்கிற இந்த சட்டம் அமல்படுத்துறாங்க. எஸ்மானா எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மருந்து பொருட்களாக இருக்கலாம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள், சமையல் எண்ணெய்கள், தானிய வகைகள், பருப்பு வகைகள், வெங்காயம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்னு முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் என்னவோ அது எல்லாத்தையுமே இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி போர் சூழலாக இருக்கட்டும், பேண்டமிக், நம்ம கொரோனா மாதிரியான காலங்கள்லாம் சில பொருட்கள் அத்தியாவசியமாக தேவைப்படும். அப்போ அதுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுரும். மாஸ்க் கொரோனா காலத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துக்குள்ளலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படிதான் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த சட்டம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, கள்ள சந்தையில் அதிகமான விலைக்கு சிலிண்டரை விற்கிறத குறைக்கும், அதாவது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பதுக்கி வைக்கிறது. நான் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிறப்ப நிறைய பேர் சிலிண்டர் நிறைய வச்சுருந்தாங்கன்னா அதை பதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப காசு கொடுத்து விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதுக்கல்கள் மற்றும் கள்ள சந்தையில் விற்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்ங்கிறது தடுக்கும். இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், இல்லைனா நம்ம ரீட்டைலராக இருக்கோம், இல்லை ஹோல்சேலராக இருக்கோம், யாராக இருந்தாலும் சரி, அதை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற வரைக்கும் இந்த செயினில் யார் இருந்தாலும் அவங்க முறையான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் இவங்க 2 பேருமே அதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ உற்பத்தி ஆகுது, ஹோல்சேலர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இதை எவ்வளோக்கு விற்கிறாரு, இது அதை எவ்வளோ கொண்டு போகிறாருன்னு. இல்லை சர்க்கரையெல்லாம் மிக முக்கியமானது, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். சர்க்கரையோட விலையை அரசாங்கம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சர்க்கரையெல்லாம் இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய பட்டியலில் வரும். இப்படி அதுக்கு விலை நிர்ணயம் செய்கிறதுலேருந்து அதை தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா எல்லா இடங்களுக்கும், அதாவது கோட குறைச்சல் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் ஊர்ஜிதப்படுத்தும். இப்போ நம்ம சிலிண்டர் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ
ஒரு ஹோல்சேலர் ரொம்ப விலைக்கு விற்கலாம், அதுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இல்லைனா வந்து அதை பதுக்கி வைக்கலாம். இது எதுவுமே பண்ண முடியாது. அவங்க முறையான நோட்டீஸ் வச்சிருக்கணும். அதை மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த செயின்ல எங்கேயும் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் வராம எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த எஸ்மா அப்படிங்கிற ஆக்ட். அதை இப்போ நடைமுறைப்படுத்தி இருக்கிறதுனால சிலிண்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும், அதை வந்து அரசாங்கம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ உடனடியாக இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. 2020 இதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னா, தானியங்கள், பருப்பு வகைகள், வெங்காயம் இந்த மாதிரியான பொருட்களை இதுலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் வந்து அவங்களோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து கள்ள சந்தையில் எப்படி வேணாலும் பதுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் விலை அதிகமாக, அவங்க வந்து மழைக்காலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளியோட விலை வந்து அபரிமிதமாக இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் இதுலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அது எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருந்து எப்போ விலை ஏறுதோ அப்போ வந்து விற்குவாங்க. அப்போ வந்து அதிகமாக விற்கிறப்போ இது வந்து சாமானிய மக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளையும் பாதிக்கும். இது இடைத்தரகர்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும்னு இந்த திருத்தத்தை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்லாம் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. காரணம், இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துக்குள்ள ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அது நேரடியாக அரசுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்புக்குள் வரும். இப்போ அரசாங்கம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் மூலமாக எல்பிஜி கேஸ் மட்டும், அதாவது சமையல் எரிவாயு மட்டும் உருவாக்குங்க, வேற எந்த விதமான எரிபொருட்களையும் தயாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிறதுலேயே பிரச்சனை நமக்கு எங்க அப்படின்னா, வணிக உபயோக சிலிண்டர்கள் சில இடங்களில் தடைபட்டிருக்கு, சில இடங்களில் நிறுத்திட்டாங்க விநியோகத்தையே. இதனால ஹோட்டல்கள் மெனு குறைச்சிட்டாங்க, பல இடங்களில் மூடிட்டாங்க. இதுக்கான பின்விளைவுங்கிறத நம்ம எப்படி சந்திக்க நேரிடும்னா, பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இல்லாதவங்களாக இருக்கட்டும், தினக்கூலிகளாக இருக்கட்டும், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், 3 வேலை உணவையும் ஹோட்டல்களையும் தெருவோர கடைகளையுமே நம்பி இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வணிக உபயோக சிலிண்டர் அப்படிங்கிறது நிறுத்தப்படுறப்போ அந்த ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய சூழலை இவங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதனால தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வணிகர் சங்கத்துடைய தலைவர்களாக இருக்கட்டும், ஹோட்டல் சங்க தலைவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நேரில் சந்திச்சு நீங்கள் இந்த தட்டுப்பாட்டுக்கு ஏதாவது தீர்வை கொண்டு வரணும். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா எங்களுடைய ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அது சாமானிய மக்களை தான் வந்து பெருமளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கைகள் விதிச்சு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லி முதல்வர் அவர்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போது இது மாதிரியான சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு ஏற்படுது, சிலிண்டர் விநியோகம் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு சில கடைகளில் இருக்கக்கூடிய சிலிண்டரை வச்சு சமைக்கிறாங்கன்னா அப்போ மெனுவை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க விலைகள் அதிகமாக வச்சு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹோட்டலே இல்லை, ஏதோ ஒரு ஹோட்டல் திறந்துருக்கு அப்படின்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்னா, எவ்வளவோ ஒன்று காசு கொடுத்து சாப்பிட்டா போதும்பா, அவன் சாப்பாடாவது போடுறானே ஹோட்டல்லன்னு சொல்லி மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பகுதி பணத்தை வந்து சாப்பாட்டை ஹோட்டல்களில் கொடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ வீட்டு உபயோக சிலிண்டருமே நம்ம சொல்கிறோம் 25 நாளைக்கு ஒரு தடவை புக் பண்ணலான்னு. ஆனால் பெருவாரியான மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அந்த புக்கிங் நம்ம கால் பண்ணுறது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, சர்வீஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நேரடியாக இண்டான் மாதிரியான அந்த கம்பெனிக்கே போய் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட முறையிடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது மத்திய அரசு என்னதான் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருந்தாலும் சமையல் எரிவாயுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் மக்களால் கேஸ் புக்கிங் கூட பண்ண முடியாத தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அதற்கான பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எரிபொருட்கள் எல்லாத்தையுமே எல்பிஜியாகத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அது பரவலாக எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்களுக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய சூழல்ல அதற்கு மாநில அரசும் தொடர்ந்து செயல்படணும். இப்படி மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சமையல் எரிவாயு மற்றும் வணிக உபயோக சிலிண்டருக்கான தட்டுப்பாடு எப்படி குறைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.